ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா லீவுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? டெல்லியில் இன்னும் ஸ்கூல் திறக்கலை. ஜூலை 1 தான் ஸ்கூல் திறப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கூல் திறந்து ஓடிக்கிட்டு இருக்குது. வாங்க. எப்போயுமே ஏஐ வீடியோவே கொஞ்ச நாளாக போட்டுட்ருக்கேன். அப்படின்னா எப்போயுமே சமைக்கிற சாப்பாடு தானே, சாம்பார் காய் இதுதான் பொரிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்றதுலேயே நான் வந்துட்டு புதுசாக ஏதாவது போட்டோம் அப்படின்னா வீடியோ போடலாம் அப்படின்றதுல சரி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏஐ வீடியோவாக வந்து அப்பப்போ போட்டு விடுறது. அதுலேயும் பரவாயில்ல, நல்லா தான் நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இதேயும் போல் என் சேனலை வந்துட்டு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, இன்றைக்கி என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அவல் உப்புமா. இது கேரட்டு திருவி போட்டு வெங்காயம் இதுக்கெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வெங்காயம் மிளகா கருவேப்பிலை அப்புறமா கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே போட்டு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அவளை ஊற வச்சு அப்படியே போட்டு சிம்மில் போட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சொல்லலைன்னு நினைக்காதீங்க. அவ்வளோதாங்க. இது தாங்க இப்போ காலை டிஃபனு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஊறுது அப்படின்னா வெந்தயம். இது வந்து இட்லிக்கு ஊற போட்டிருக்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கிறதுனால நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுக்கு போக போகிறேன். அதனால் மாவெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுட்டு போயிட்டா வீட்டில் இருக்கிறவங்க அதை தோசையாவோ எதுவாகவோ யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கிறேங்க. அதை வந்துட்டு அரைக்கணும். இந்த பாருங்கள், ரைஸ் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா உளுந்து ஊறினதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஆட்டிக்கிறலான்ட்டு. அந்த 1 மணி நேரத்தில் வந்துட்டு ஏதாவது வேலை பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி. அப்புறம் பாருங்கள், அந்த மாங்காய் வந்துட்டு பறித்தோங்க இன்றைக்கி நம்ம மரத்தில். ஏன் பறித்தோம் அப்படின்னா சின்ன பிஞ்சாக இருக்கிறதுலேருந்தே வந்துட்டு கிளி வந்துட்டு இங்கே பாருங்கள், கிளி வந்துட்டு என்ன வேலை பார்த்துருக்குன்ட்டு. அதனால் சரி இப்போ எல்லோவிஸாக தெரிஞ்சிச்சு. சரி இன்றைக்கி கொஞ்சம் பறித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த வருஷம் ஏன்னா 2-3 வருஷமாகவே மரத்தில் காய் காய்க்கலை. இப்போ தான் வந்துட்டு காய்ச்சிருக்குது. ஒரு கொத்தில் வந்துட்டு எப்படி ஒரு 10-50 காய் அடுத்தடுத்து 2-3 கொத்து இருந்துச்சுப்பா. அதே அப்படின்னு பறித்தோம். ஒரு 7-8 காய் வந்துட்டு உடஞ்சிருச்சு. இந்த இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிச்ச காய் இதுதான். அது இந்த அளவில் இருக்குது. அப்புறமா சின்னதாகவும் இருக்குது. எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கான்னு தெரியல. தட்டி விட்டால் எல்லா காயும் விழுந்துருச்சு. இதுவே ஒரு 10-50 காய்க்கு இருக்கும். சரி ஒரு சாக்கில் போட்டு கட்டி வச்சிட்டாங்கன்னா பழுத்துரும். பழுத்தா அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. நம்ம சுகர் இருக்கிறதுனால சாப்பிட முடியாது. பழுத்தாலும் நம்ம ஊருக்கு வேறு போகிறதுனால அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறமா நம்ம மரத்தில் வந்துட்டு ஒரு காய் போடுங்கன்னா 2 காய் விழுந்துருச்சா, அது பழுத்துருச்சு பப்பாளி. அப்புறமா ஊருக்கு போகிறேன்றதுனால அம்மா எனக்கு சிமிலி உருண்டை செஞ்சு கொடுங்கன்னாங்க. நேற்றுக்கு ராகியில் வந்துட்டு சிமிலி உருண்டை செஞ்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.